Facebookல லைவ் போட்டுருக்க, சீக்கிரம் வாடி. வந்துட்டு இருக்கேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய பேரு கரியப்பா. இது என் ஒய்ஃப் நிங்கம்மா. வணக்கம். எங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க. இது என் மகன் உத்தரகுமார். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க Facebookல லைவுக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா, எங்க ரமேஷ்னு யாரோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேடம், நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் அண்ணா வணக்கம். உங்க பொண்டாட்டியை இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன். வீட்டுக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டாங்க, நான் வரல. உங்களுக்கு ஒரு நைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். ஈவினிங் வரதா அவங்க கிட்ட சொல்லிருங்க. அவன் கமெண்ட் பண்றதை நிறுத்திட்டான். நான் சொன்னதுக்கு அப்புறம் Facebookல இருந்தே லாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பான். ஆமா, நம்ம சந்தோஷமான ஃபேமிலியில இருந்து நான் அப்லோட் பண்ண டப்ஸ் மேட்ச் வீடியோ எல்லாம் நீங்க பார்க்கணும். பாருங்க. எப்படி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சந்தோஷமான நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது என்னன்னா கொஞ்சம் பிளான் பண்ணுறேன். இது என் பையன் உத்தரகுமார். வெல் எஜுகேட்டட், மோஸ்ட் ஹேண்ட்ஸம், பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பையன். பார்வதி புத்திரன் கணேசன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன முருக மாதிரி இவன் என் பையன். எங்க நான் ஃப்ரேம்ல இருக்கேனா? பாதி தான் தெரியல, கம்முனு இரு. ஃப்ரெண்ட்ஸ், எங்க மத்த கமெண்ட்ஸை பாருங்க. பார்க்குறேன். அது என்ன? அது டே டே. ஐயோ, அரைச்சமாவே அரைக்க வேண்டாம், சும்மா இருன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணு இருந்தா கொஞ்சம் ரெஃபர் பண்றீங்களா? அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். வணக்கம். பை. பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பரவிட்டுருக்கோம்ல, எந்த பச்சி மாட்டுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். கல்யாணத்துக்காக இவ்வளோ போய் சொல்லணுமாப்பா? ஏன்டா? மோஸ்ட் ஹேண்ட்ஸம், வெல்த்தி, இன்டெலிஜென்ட்னு சொல்லியிருக்கீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு? உன் தங்கையை என் பையனுக்கு கொடுக்கலாமே. என் தங்கச்சியை டாக்டரோ இல்லை இன்ஜினியரிங் தான் கொடுப்பேன். உன் தங்கச்சி என்ன படிச்சிருக்கா? 10th 2 தடவை ஃபெயில். பேசாம கம்பவுண்டர் இருக்கு. ஊருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, உன் பையனுக்கு எப்பதான் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் அவன் சின்ன குழந்தையா? குதிரை ஸ்ட்ராங்கா இருக்கிற போதுதான் ரேஸ்க்கு போக முடியும். அவனுக்கு 30 வயசு ஆச்சு. நாங்க மட்டும் என்ன சும்மா இருக்கோமா? தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒன்னும் அமையலையே. செட்டெல்லாம் ஆகாது, நாம தான் செட் ஆகணும். முதல்ல கல்யாண சாப்பாடு போடு. இவ ஒருத்தி நான் கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு என்னைய விருப்பத்திட்டு இருக்கா. அட, லாஸ்ட் டைம் டப் ஸ்மாஷ் பண்ணிருந்தோம்ல, அதுல நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணலாமா? அப்ப கொஞ்சம் லிப்ஸ்டிக் தரது. லிப்ஸ்டிக்கா? ஐயோ, ஏற்கனவே உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, இதுல லிப்ஸ்டிக் போட்டு கெடுத்துக்காத. இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஓ, ஹாப்பி பர்த்டே காவியா. எடுத்துக்கிறேன். தேங்க்யூ அண்ணா. மச்சி சொல்லு மச்சி. எங்க இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். ஃப்ரீனா மீட் பண்ணலாமா? ஏன்டா? டேய், படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன்டா. டேய், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா. பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிருக்கேன், கொண்டு போய் விடணும்டா. அது மட்டும் இல்லை, என் பொண்டாட்டியை பியூட்டி பார்லரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும்டா. கொஞ்சம் புரிஞ்சுக்க மச்சான். டேய், உன் பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க. டேய், பகலில் அவ சொல்கிறத நான் கேட்டாதான், நைட்டு நான் சொல்கிறத அவ கேட்பா, புரியுதா? டேய், ஃபோனை விடா. பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கான். நீ கல்யாணம் பண்ணாதான் புரியும். யாரா? ஹலோ ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ஏன் மச்சான்? டேய், ஃப்ரீயாக இருக்கியா? எதுக்குடா? அது ரொம்ப போர் அடிக்குதுடா. ஐயோ, ஆஃபீஸில் இருக்கேன்டா. என்னடா ஆச்சு? யார் அது? என் ஃப்ரெண்டுமா, அவனுக்கு வேறு வேலை இல்லை. அப்போ வச்சுட்டு பாடு. எங்க இருக்க? என்னங்க? இங்க வாடி. ஓ, காலையிலேயே ஏதோ விஷயம் நடந்திருக்கு போல. நம்ம ஜாக்கிங் ஃப்ரெண்ட் அஸ்வத்தப்பா இருக்கான்ல, ஒரு பொண்ணை பார்க்க என்னை கூட்டிட்டு போயிருந்தான். என்னாச்சு? பையனுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கணுமா. எதுக்கு? எல்லாம் சேஃப்டிக்கு தான். பையன் நல்ல வேலையில இருந்தா தானே பொண்ணுக்கு சேஃப்டி. நீங்க கவர்மெண்ட் வேலையில தான் இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? என்ன சொன்னாங்க? பொண்ணு உனக்கா உன் பையனுக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் முதல்ல இந்த கிளாஸ் ஷோகேஸ்ல வை.
என்ன எவ்வளோ நாளைக்கு இப்படியே? 120 ஆயிடுச்சு. பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடச்சிட்டான்னா தேடுறதை நிறுத்திடுவேன். அப்புறம் அந்த இவனுக்கு ஃபோன் பண்ணு. புரோக்கருக்கு 4 புது ஃபோட்டோ வந்திருக்கான், எடுத்துகிட்டு வரேன்னா. எங்க வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணலாமா? அட உட்காருமா. எவன்டி உனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறான்? எவனோ டிவியில் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து தேவையில்லாமல் ஏன் உயிரை வந்து வாங்கிட்டு இருக்க நீ? போய் ஸ்டவ்வை பற்ற வச்சு எனக்கு தலைவலி போகிற மாதிரி ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. ஹோமம் பண்ணணுமா? என் பேச்சு கேட்க மாட்டாரு. எல்லாம் இவரோட. எல்லாம் கேபிள் டிவியை கட் பண்ணணும். இவ்வளோ என்னங்க பேப்பரில் என்ன போட்டிருக்கான் பாரு. அங்கே ஃபாரினில் ஒரு ஆள் ஏப்ரல் 1ஆம் தேதி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிட்டாலாம். ஐயா, அதுக்கு இப்படியா சிரிக்கிறது? மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அன்னைக்கு யாராவது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலைன்னா வேலை செய்யலைன்னு அர்த்தமா? எந்த நேரம்னு உன் கழுத்தில் தாலி கட்டினானோ பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய் அங்கே பாரு. என்னடா நீ அக்கம் பக்கத்தில் நெருங்கி பழகணும்டா. இப்போ என்ன பாரு. இதான் கெம் பிளஸ் ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரி. எந்த நேரத்தில் பிறந்தானோ இங்கே விளையாட்டில் பிளேயரை விட கோச்சர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். கடவுள் புண்ணியத்தில் நல்ல பொண்ணா செட் ஆகணும். இதை பாரு. முன்ன மாதிரி இப்போ குவாலிட்டி இல்லாமல் போச்சு. அப்போல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஏதோ முதல்ல உனக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரியும் இப்போ நெகட்டிவ் கொடுக்குற மாதிரியும் சொல்கிற. நான் அதை சொல்லப்பா. முன்னால எல்லாம் வெள்ளையா ஒல்லியா காமிப்ப, இப்ப குள்ளமா கருப்பா காமிக்கிற. வெள்ளையா இருந்தா அழகா இல்ல, அழகா இருந்தா ஸ்ட்ரென்த்தா இல்ல. இது 3 ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா காமி. என்னது? இல்லைன்னா விடுப்பா, நீ பார்க்க கோவமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரெடியா இரு. சரி. 2 வீட்டுக்கு போய் 2 பொண்ணை பார்க்குறோம். 2 பொண்ணு ஒரே நேரத்துலயா? ஒரே நேரத்தில் 7 பொண்ணை பார்த்தமே, மறந்து போச்சா? சரி, ஓகே ஓகே. ஓகேவா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க, உங்க இஷ்டம் தான். சரி. நான் உங்களுக்கு காட்ட போற கடைசி பொண்ணு இதுதான். எனக்கு கமிஷன் கூட வேண்டாம், அதையும் நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயே, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. அப்படியா? அப்ப இவரு என் புருஷன். ஓ, நல்ல வேலை என்ன கடவுள்னு சொன்னா. பாருங்க ப்ரோ. ப்ரோவா? புரோக்கர்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் ப்ரோன்னு சொன்னேன். இப்போ என் பையனுக்கு வயசு 30. 30 வயசு பொண்ணு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல. 15 வயசுல 2 பொண்ணு கிடைச்சாலும் ஓகே. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிட்டு இருக்காங்கப்பா, இருங்க வருவாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ வந்துட்டேங்க. தள்ளிக்கோடா. இந்த மூஞ்சிக்கு எவ்வளவு நேரம் பெயிண்ட் அடிப்ப? சாமிக்கு கடா வெட்டறன்னு வேண்டிக்கிட்டேன். அறுக்க போற ஆடே கூட வருது, இதுல வேண்டுதல் ஒரு கேடு. எடுங்க சார், போலாம். ராவுகாலம் முடிஞ்சிருச்சா? ஐயோ, நல்ல காரியத்துக்கு போகும்போது இவனுக்கு வேற அவசகனமா. ஏய், ட்ரிபிள்ஸ் வந்தால ஃபைன் கட்டு. சார் ஹெல்மெட் போடுங்கறல்ல சார். லைசென்ஸ் எடு. சார் ஹெல்மெட் போடுங்கறல்ல சார். ஆர்சி புக் எடு. சார் ஹெல்மெட் போடுங்கறல்ல சார். டேய், ஃபைன் கட்டறா. சார் ஹெல்மெட் போடுங்கறல்ல சார். ஃபைன் கட்டறா டேய். என்ன சார் இங்க பிரச்சனை? ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, லைசென்ஸ் இல்ல, இதுல ட்ரிபிள்ஸ் வேற. ஃபைன் கட்ட சொன்னா ஆர்கியூ பண்றானுங்க. ஓ சார் ஹெல்மெட் போடுங்கறல்ல சார். டேய், சாரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா, ஏதாவது கொடுத்து சமாளிங்கடா. ஆர்சி புக் இல்ல, டிஎல் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, இதுல ட்ரிபிள் ரைடு வேற. சார் ஹெல்மெட் போடுங்கறல்ல சார். டேய், காண்டம் போட்டு ரேப் பண்ணாலும் தப்பு தான்டா. பை தி வே அங்கிள், உங்க பையன் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? அதுக்கு என்னம்மா, நீ பேசு. ஆக்சுவலி ரொம்ப வேர்க்குது. சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். மாடியில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? ம்.
ஹாய். ஹாய். சிகரெட்? நோ, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன். ஏய் சும்மா அடியா. உன்ன மாதிரி நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். ஆக்சுவலி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா 1 year லிவிங்ல இருந்து பார்ப்போம். இதுக்கு ஓகேனா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லனா FNF. நானும் ஒரு 6-7 பேர் கூட லிவிங்ல இருந்து பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகல. வேஸ்ட் பசங்க, ஒருத்தனையும் கல்யாணம் பண்ணணும்னு தோணவே இல்லை. லைஃப் டைம்ல ஒருத்தன் கூட வாழணும்னா ஒரு நாள்ல எப்படி முடிவு பண்ண முடியும், நீயே சொல்லு. சிகரெட் அப்படியே இருக்கு. சாரி, நான் கிளம்புறேன். அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, கொஞ்சம் வெயில் அதிகமானதுக்கே சாரியை மாத்திரா. அவன் நம்ம குடும்பத்துக்கு எப்படியா செட் ஆவா? எனக்கு ஒன்றும் சரியா புரியல. நம்ம என்ன குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு பார்க்குறோமா இல்லை? எனக்கும் அதே டவுட் தான். இந்த அங்கிள் மேரேஜ் புரோக்கரா இல்லை வேற ஏதாவது? என் புரோக்கர் பணம் வரல, அப்புறம் எப்படிப்பட்ட புரோக்கர்னு பார்ப்பேன். பாட்டு நல்லா இருக்கே, கொஞ்சம் சவுண்டு வை. கரெக்ட், இது பழைய பாட்டு.